அதாவது இந்த பொங்கல் பரிசையும் 2026 தேர்தலையும் நம்ம லிங்க் பண்ண வேண்டிய அவசியம் இல்லையா? அப்போ சார், மிக தெளிவாக சொன்னால் 1980களில் பொங்கலுக்கு வேஷ்டி சட்டை நெசவாளர்களுக்கு உதவி போன்றது இருக்க வேண்டும், மக்களுக்கு உதவுவது போல இருக்க வேண்டும் என்று இந்த கான்செப்டை அதிமுக ஆட்சி காலத்திலே தொடங்கிட்டோம். அதனால் நாங்கள் இதை நீங்கள் எந்த கண்ணோட்டத்தில் வேண்டுமென்றாலும் கொடுங்கள், தயவுசெய்து மக்களுக்கு கொடுங்கள் அப்படிங்கிறது தான் எங்களுடைய கோரிக்கை. நீங்கள் வேண்டுமென்றால் கடந்த ஆண்டு, ஏனென்றால் நாங்கள் 2019 1000 ரூபா கொடுத்தோம், 20 கொடுத்தோம், 21 கொடுத்தோம். ஆனால் கடந்த ஆண்டு நீங்கள் வைத்த விமர்சனங்களை நீங்கள் இப்போது பார்த்து கொள்ளுங்கள். நாங்கள் வைப்பதெல்லாம் எங்களிடம் இப்படி கோரினீர்கள். கடந்த ஒரு மாதமாக பொருளாதாரத்தில் மிகப்பெரிய வளர்ச்சி அடைந்ததாக நீங்கள் தம்பட்டம் படித்தீர்கள், ஆனால் ஏன் 3000தோடு நிறுத்திவிட்டீர்கள் என்பதுதான் எங்களுடைய கேள்வி. அடுத்து இன்னொன்று சொன்னார் ராஜீவ்காந்தி பேசும்போது, 1000 ரூபாய் கொடுப்பதை அதிமுக சாத்தியமில்லை என்று சொன்னார். சார், 1500 ரூபாய் தருகிறோம் என்று நாங்கள் தேர்தல் வாக்குறுதியில் சொல்லியிருக்கோம். கர்நாடகம் பக்கத்தில் இருக்க காங்கிரஸ் 2000 ரூபாய் ஜெயித்தவுடன் கொடுத்துருக்கிறது. இந்த 1000 ரூபாயை கொடுக்க சொல்லி கிட்டத்தட்ட 2.25 ஆண்டுகள் போராட்டத்துக்கு பிறகுதான் நீங்கள் கொடுத்துருக்கீங்க. அதனால் மக்கள் நலத்திட்டங்கள் எத்தகைய வடிவில் இருந்தாலும் அதை அதிமுக எந்த காலத்திலும் கேவலம் அரசியலுக்காக கூட அது குறித்து விமர்சித்தது கிடையாது, பேசியது கிடையாது. மக்களுக்கு சென்று சேர வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நோக்கம். இன்னொன்று, சார் சொல்லும்போது இன்னொரு வார்த்தையை சொன்னார், ஏன் எல்லா குடும்ப அட்டைதாரர்களுக்கும், ஏன் நாங்களும் அப்படி தான் கொடுக்குறோம், திமுக அப்படி தான் கொடுத்துருக்கு. சார், குடும்ப அட்டை அதனுடைய பலனை பொறுத்த வரைக்கும் குடும்ப அட்டைதாரர்களே எங்களுக்கு நிதி ஆதாரம் நன்றாக இருக்கிறது என்று செல்ஃப் ஸ்டேட்மெண்ட் கொடுக்கக்கூடிய வாய்ப்பு அதில் இருக்குது. அப்படி பயனடைகிறவர்கள், வேண்டாம் என்று நினைப்பவர்கள் தாமாக அந்த நிலையை அடைந்து விட்டோம் என்று சொல்லட்டும் என்கின்ற ஒரு மேம்பட்ட நிலையில் இருப்பதால் தான் இதுவரை நாங்கள் இந்த குடும்ப அட்டைகள் என்று வருகிற போது எல்லோரையும் சமமாக பார்ப்பது, யாருக்கு என்ன நெருக்கடி என்பதை நம்ம உள்ளே போய் பார்க்க முடியாது. அந்த ஒரு தன்மையோடு தான் இந்த திட்டங்கள், மக்கள் நல திட்டங்களை அந்த அடிப்படையில் பகுத்து பார்க்காமல் ஒட்டுமொத்தமாக கொடுக்குற பழக்கத்தை 2 அரசுகளும் இதுவரை தொடர்ந்து கடைபிடிச்சிக்கிட்டு இருக்கு. அதனால் நலத்திட்டங்கள் என்று வருகிற போது தயவுசெய்து கொடுங்கள். ஆனால் துரைமுருகன் அவர்கள் கடந்த ஆண்டு ஏன் கொடுக்கவில்லை என்பதற்கு ஒரு விஷயத்தை சொன்னார். அதை நான் அது போன்ற எண்ணம் அவர்களிடம் இருப்பது என்பதற்கு சொல்கிறேன். இந்த ஆண்டு தேர்தல் ஒன்றும் வரலையே அப்படின்னு சொன்னார். இது நாங்க வச்ச விமர்சனம் இல்ல, துரைமுருகன் அவர்கள் சொன்னது. ஏன் கொடுக்கவில்லை என்று சொன்னால், இல்ல நான் சொல்றேன், ஒரு ஜோவியலா சில கமெண்ட்ஸ் இல்ல நான் என்ன சொல்றேன்னா, ஜோவியலா கூட அப்படி ஒரு கமெண்ட் எங்களால் அடிக்க முடியாதுன்னு சொல்லுவார். அதுதான் எங்களுடைய கருத்து. அதுதான், அதாவது இந்த பரிசு தொகைக்காக ஒரு குடும்ப அட்டைதாரர் எதிர்பார்த்து இருக்கிறார் என்றால் அவருடைய மனம் புண்படும்படியாக எந்த ஒரு கமெண்ட்டையும் எந்த ஒரு அரசியல் கட்சி அதிமுக ஆட்சியில் இருக்கிற சொல்ல மாட்டார்கள் என்பது நான் என்னுடைய இயல்பு சொல்றேன். சார், தங்கம் தென்னரசு ஃபினான்ஸ் மினிஸ்டர் அவர் என்ன சொன்னார்னா, இப்போ இருக்கக்கூடிய நிதி நிலைமையில எங்களால் இந்த வருஷம் கொடுக்க முடியல, அடுத்த வருஷம் நிச்சயமாக இது பரிசீலிக்கப்படும் சொன்னார். அப்ப விஷயத்தை பதிவு பண்ணார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.